செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஹாய் குட்டீஸ். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல் ஐ பார்த்து அதனை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அழகான குழந்தைகளுக்கான கதை. வாங்க குட்டீஸ், கதைக்குள் போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் கவி, அருள், மீனா என்ற 3 குழந்தைகள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கிராம வாழ்க்கை, இயற்கை, சமையல் எல்லாமே மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் கிராமத்துக்கு பெரிய தாத்தா வந்தார். அவர் கிராமத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய சமையல் பண்ணுவோம். அதை கிராமத்தில் உள்ள ஏழை மக்களுக்கும் பகிர்வோம் என்றார். அதை கேட்ட குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஓடி வந்து உதவ ஆரம்பித்தார்கள். கவி காய்கறிகள் சேகரித்தான். அருள் மரக்கட்டைகளை கொண்டு வந்து அடுப்பு தயார் செய்தான். மீனா தண்ணீர், பாத்திரம் எல்லாம் ஒழுங்காக வைத்தாள். கிராம மைதானத்தில் பெரிய பாத்திரம் வைத்து சமையல் ஆரம்பித்தார்கள். காய்கறிகள் நறுக்கப்பட்டன, அடுப்பில் தீ ஏற்றப்பட்டது, மெதுவாக புகை எழுந்தது. எல்லா குழந்தைகளும் சிரித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்தார்கள். கிராமத்தில் இருந்த பெரியவர்களும் இதை பார்த்து மகிழ்ந்தார்கள். சமையல் மெதுவாக வெந்தது. நல்ல மணம் கிராமம் முழுவதும் பரவியது. அப்போது தாத்தா சொன்னார், இந்த உணவு நமக்காக மட்டும் இல்ல, உதவி தேவைப்படுறவர்களுக்கு கொடுக்கணும். அதை கேட்ட கவி, நாம பகிர்ந்தால் தான் உணவின் அர்த்தம் தெரியும் தாத்தா என்றான். அருளும் மீனாவும் அதற்கு சம்மதித்தார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த உணவை கிராமத்தில் இருந்த வயதானவர்கள், சிறிய குழந்தைகள், வேலைக்கு போக முடியாதவர்களுக்கு கொடுத்தார்கள். உணவு பெற்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக ஆசீர்வதித்தார்கள். அந்த நாளில் கிராமமே சந்தோஷமாக இருந்தது. எல்லோருடைய முகத்திலும் புன்னகை தெரிந்தது. மீனா மெதுவாக, நாம் எல்லாம் சேர்ந்து செய்ததால் தான் இது சாத்தியமானது என்றாள். தாத்தா சிரித்துவிட்டு, சேர்ந்து செய்த வேலை எப்போதும் பெரியதாக இருக்கும். நல்ல மனசு இருந்தா எந்த குழந்தையும் பெரிய மனிதனாக மாறுவான் என்றார். அந்த நாளிலிருந்து அந்த 3 குழந்தைகளும் வாரம் ஒருமுறை கிராமத்தில் சமையல் செய்து எல்லோருக்கும் உதவ ஆரம்பித்தார்கள். கிராமத்தில் ஒற்றுமையும் அன்பும் இன்னும் அதிகமாக வளர்ந்தது. இந்த கதை நமக்கு சொல்லுவது, ஒற்றுமையுடன் செய்த வேலை எப்போதும் வெற்றி தரும். பகிர்ந்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உதவும் மனசு தான் உண்மையான செல்வம். குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு பெரிய உற்சாகம். நன்றி குட்டீஸ்.